இந்த கோயம்புத்தூர் மாவட்டம் மற்ற மாணவர்களுக்கு ஏற்பட்ட ஏற்கனவே இருந்த ஒரு கோஷ்டி மோதலின் காரணமாக முன்னவர் உட்காருங்க, நான் பண்றேன். உட்காருங்க 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 நீங்க உட்காருங்க நீங்க உட்காருங்க நீங்க உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் நீங்க பேசலாம். மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, கோயம்புத்தூர் மாவட்டம் உட்காருங்க உட்காருங்க உட்கார சொல்லுங்க உட்கார சொல்லுங்க. பேரவை தலைவர் அவர்களே, கோயம்புத்தூர் மாவட்டம் இந்துஸ்தான் கல்லூரியில் 3ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவர்களிடையே ஏற்பட்ட மோதல் காரணமாக ஏற்பட்ட ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை குறித்து ஒரு சின்ன அறிக்கையை நான் கீழ்கண்டவாறு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கோயம்புத்தூர் மாவட்டம் ஒரு குயிக் ரெஸ்பான்ஸ் இந்த அவையில் வைக்க ஆசைப்படுறேன். இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் சம்பந்தப்பட்ட அந்த மாணவரோடு மற்ற மாணவர்களுக்கு ஏற்பட்ட ஏற்கனவே இருந்த ஒரு கோஷ்டி மோதலின் காரணமாக முன்னவர் உட்காருங்க, நான் பண்றேன். உட்காருங்க 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 நான் சொல்றேன். பேரவைத் தலைவர் அவர்களே, உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. மாண்புமிகு உட்காருங்க, எல்லாம் உட்காருங்க 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 நீங்க உட்காருங்க நீங்க உட்காருங்க நீங்க உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. மாண்பு உறுப்பினர் எஸ் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் சொன்ன தொடர்பாக அந்த தொகுதி எம்எல்ஏ ஏதாவது மென்ஷன் பண்றதா இருந்தால் என்ன கொடுத்தீங்கன்னா அந்த 2 வரி 3 வரி தான் சொல்லணுமே தவிர வரலாறு சொல்லுவதாக இருந்தால் நிகழ்ச்சியை முழுவதுமாக சொல்வது கவன ஈர்ப்பு தீர்மானமாகவே நான் எடுத்திருக்கலாமே. மாண்பு உறுப்பினர் மகராஜன் அவர்கள் அதை மட்டும் சொல்லுங்க, படிங்க. என்ன என்ன கொடுத்தீங்க அதை மட்டும் சொல்லுங்க. பேரவைத் தலைவர் அவர்களே, அங்க 3 தலைமுறையாக அந்த மக்கள் அங்க வாய்ச்சி கொண்டு இருக்கிறார்கள். 2021 சீவிலித்தூர் புலிகள் சாராங்கம் சொல்லி சட்டம் வந்துச்சு. அதே பிரச்சனை குறித்து நானும் இது கவன தீர்மானம் கொடுத்திருக்கிறேன். அதை மட்டும் சொல்லி முடிங்க. திங்கட்கிழமை விரிவா நீங்க அதை பற்றி விளக்கம் சொல்ல. நானும் கவன தீர்மானம் கொடுத்திருக்கோம், அதை எடுத்துக்கோங்க. இது 3 வட்டமும் போராடி நேற்று 7ஆம் தேதி கலெக்டர் ஆபீஸ்ல 25,000 மக்கள் அந்த கலெக்டர் ஆபீஸ்ல போராடினாங்க. போதும். நான் என்ன மாண்பு உறுப்பினர் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கடமலை மயிலை ஒன்றியத்தில் உள்ள தும்மக்குண்டு மேகமலை பகுதியில் கடந்த 100 ஆண்டுக்கு மேலாக விவசாயம் செய்து வரும் விவசாயிகளின் சிறப்பு காவல்துறை வைத்து வெளியேற்ற முற்படுவதால் ஏற்பட்ட பதட்ட நிலை குறித்து மகராஜன் அவர்கள் நீங்க கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுத்திருக்கீங்க. அதை மென்ஷன் பண்ணியாச்சு. அதை நான் படிச்சும் காமிச்சிட்டேன். திங்கட்கிழமை உரிய முறையில் விவாதம் நடத்தப்படும். திங்கட்கிழமை இது குறித்து இதே பிரச்சனை குறித்து உங்களுக்கு திங்கட்கிழமை விரிவான விவாதங்கள் வைக்கப்படும். மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள். பேரவைத் தலைவர் அவர்களே, தேனி மாவட்டம் மேகமலை பிரச்சனை பொறுத்தவரையும் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தோழர் திரு சண்முகம் அவர்களா இருக்கட்டும், எல்லோரும் மாண்புமிகு முதலமைச்சரை பார்த்தார்கள். இது உச்ச நீதிமன்றத்துடைய தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. ஒருவேளை தமிழக காவல்துறை உதவி செய்யலன்னா சிஆர்பிஎஃப் பயன்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்க. இதை கடந்த 3 நாட்களாக உடனடியாக உச்ச நீதிமன்றத்துடைய சீனியர் அட்வொகேட்ஸ் கூட நம்மளுடைய முதலமைச்சர் பேசிக்கிட்டு இருக்காரு. அடுத்த கேஸ் வரும்போது உறுதியாக சட்ட ரீதியான போராட்டம் உறுதியாக தமிழக அரசும் சரி மாண்புமிகு முதலமைச்சரும் சரி தேனி மாவட்ட மக்களோட எப்பொழுதும் ஒன்றிணைந்து நிற்பார்கள். உச்ச நீதிமன்றத்தில் சட்ட ரீதியான போராட்டத்தில் நாங்கள் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை பதிவு செய்கிறோம். மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் ஒரு நிமிஷம் கவனிங்க. மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் ஒரு பிரச்சனை குறித்து அமதன் என்கின்ற மாணவர் பிரச்சனை குறித்து மென்ஷன் பண்ணிட்டார். இந்த விரிவான விளக்கத்தை திங்கட்கிழமை நான் எடுத்துக்கொள்ள சொல்லியிருக்கிறேன்.
உங்களுடைய விரிவான விளக்கத்தை நீங்க திங்கட்கிழமை கூறும்போது விளக்கமாக கூறலாம். 2026-27 ஆண்டுக்கான திருத்திய நிதிநிலை அறிக்கை மற்றும் 2026-27 ஆண்டுக்கான வேளாண்மை திருத்திய நிதிநிலை அறிக்கை ஆகியவற்றின் மீதான பொது விவாதத்துக்குரிய பதில் உரை மாண்புமிகு நிதி திட்டம் மற்றும் வளர்ச்சித்துறை அமைச்சர் அவர்களின் பதில் உரை பண்ணியாச்சு. என்னதுங்க? திங்கக்கிழமை எடுக்கலாம். உட்காருங்க 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 சார். கவன ஈர்ப்பு உறுப்பினர், கவன ஈர்ப்பு தீர்மானங்களில் பதில் துறைகளிலிருந்து பதில் கிடைத்தால்தான் இங்கே அவையில் எடுத்துக்கொள்ள முடியும். பதில் கிடைத்திருக்கிற கவன ஈர்ப்பு தீர்மானங்களை வரிசையாக 1-2 எடுப்பதாக இருக்கிறோம். அதுவரை பொறுத்துருங்க. மென்ஷன் பண்ண அதை இன்ஃபார்ம் பண்ண மென்ஷன் பண்றதுக்கு அனுமதிக்கிறேன். மென்ஷன் என்ன இருங்க, உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. மென்ஷன் பண்ணேன்னு சொன்னா நீங்க உடனே முழு விவரத்தையும் பேசுறதா இருந்தா அப்புறம் நான் கவன ஈர்ப்பு தீர்மானமே எடுத்துடலாம். மென்ஷன் பண்றதுல என்ன அர்த்தம் என்றால் நீங்க என்ன 4 லைன்ல கொடுக்குறீங்களோ அதை மட்டும் தான் இங்க சொல்லணும். இதை நான் மென்ஷன் பண்ண விரும்புறேன், அதோடு நிறுத்திக்க வேண்டாம். இப்போதைக்கு மாண்புமிகு பைனான்ஸ் மினிஸ்டர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, திங்கக்கிழமை சொல்லுங்க. இதே திங்கக்கிழமை மென்ஷன் பண்ணுங்க. உட்காருங்க. திங்கக்கிழமை மென்ஷன் பண்ணலாம். உட்காருங்க.